Good morning. This session I am going to continue with the chemical calculations. அதில் mass relationship தான் நம்ம calculate பண்ண போகிறோம். So what is a mass relationship அப்படின்னா reactant-ஓட மாஸை வச்சு ப்ராடக்டை calculate பண்ணலாம், ப்ராடக்டோட மாஸை வச்சு reactant-ஐ calculate பண்ணலாம். Not only the mass, number of moles also. அதே மாதிரி வால்யூமும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கு பேசிக்காக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் எடுத்தோம்னா அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஓகே ரைட். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 மோல் ஆஃப் அன் அமோனியா அப்படிங்கிறான். அப்போது இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் டு அமோனியா, ரைட்? சரி, அப்போ அமோனியா அப்படிங்கும்போது வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அமோனியா? NH3. அப்போ அந்த NH3 வந்து அப்போ அமோனியாவில் நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ஓகே, அப்போது நைட்ரஜன் ஆன் கம்பைன்ட் வித் த ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அ அமோனியா. ஆனால் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம், ஆனால் இந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் நாட் பேலன்ஸ்டு. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே எவ்வளோ நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 2 ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன். ஆனால் ரைட் சைடில் ஒன்லி 1 ஆட்டம். அப்போ யூ ஹாவ் டு மேக் இட் ஆஸ் அ 2. சரி, அதை எப்படி 2 மாற்றலாம்? பை புட்டிங் 2 ஹியர். சரியா? சரி, அப்போது ஹைட்ரஜன் பாருங்கள், 2 3s are 6 ஹைட்ரஜன் இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட், பட் ஒன்லி 2 ஹைட்ரஜன் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போது அதை என்ன பண்ணலான்னா யூ கேன் மேக் தட் ஆஸ் அ 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சரி, இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவுக்கு நம்ம எதை ரிலேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரிலேட் த 2 things. One is said to be the hydrogen which is related to the ammonia. சரியா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், 1 mole of nitrogen combined with 3 mole of hydrogen to give 2 mole of ammonia. 2 mole of ammonia. சரி, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா that is to produce 2 mole of ammonia. 2 moles of ammonia. சரியா? 2 moles of ammonia, 3 mole of hydrogen is required. கரெக்டா? 3 moles of hydrogen are required. 3 moles of hydrogen are required. கரெக்டா? required. சரி, இப்போ therefore for 1 mole of ammonia, therefore 1 mole of ammonia அப்படின்னா இது என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிராஸ் மல்டிப்ளை திஸ் ஒன். 2வை வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா தென் யூ கேன் ரைட் தட் ஆஸ் அ 3/2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். 3/2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, அப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ தென் ஃபார் 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா, 10 மோல்ஸ் ஆஃப் ammonia, it is given as 3/2 into 10 moles of hydrogen. 10 moles of hydrogen. அப்போ இது 1 டைம்ஸ்னா இது எவ்வளோ டைம்ஸ்? 5 டைம்ஸ். அப்போ 3 5s are எவ்வளோ? 15. அப்போ 15 moles of hydrogen is required. How many moles of hydrogen is required? 15 moles of hydrogen are required. Hydrogen are required. Okay va? Right. So this is about the first problem. Okay. So in the case of second problem, calculate the amount of water produced by the combustion of 32 gram of a methane. Okay, what is the formula for methane? The formula for methane is CH4 is said to be the formula for methane. சரி, அப்போ கம்பஷன் அப்படின்னு கொடுத்துருக்கானா? கம்பஷன் என்ன? எரியறது. அப்போது எரியறதுக்கு என்ன நீடட் அப்படின்னா ஃபியூயல் இஸ் நீடட், அதுதான் மீத்தேன். சரியா? அப்புறம் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன் வேணும்ல. ஸோ வாட் இஸ் செட் டு பி த சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன்? ஆக்சிஜன் இஸ் செட் டு பி த சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அப்போது ஆக்சிஜன் வந்து என்ன ஆகாது? எரியாது, பட் இட் கேன் சப்போர்ட் த burning. Okay, that's why it is said to be the supporter of combustion. அப்போது கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? அதே மாதிரி ஹைட்ரஜன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ வாட்டர் மாலிக்யூல். சரி, இப்போது லெஃப்ட் சைடில் 1 கார்பன், ரைட் சைட்லேயும் 1 கார்பன். ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் 4 ஹைட்ரஜன், ஆனால் ரைட் சைடில் ஒன்லி 2 ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது யூ கேன் மேக் தட் ஆஸ் அ 4 ஹைட்ரஜன் பை புட்டிங் 2 ஹியர். சரி, அப்போது கார்பனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? ஆக்சிஜன்.
லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, இட் கண்டெயின் 2 ஆக்சிஜன். ஆனால் ரைட் சைடில் 2 + 2 4, ஏன்னா 2 × O வந்து 2 தான், அப்போ 4 ஆக்சிஜன். இப்போ இன் ஆர்டர் டு மேக் இட் அஸ் அ 4 ஆக்சிஜன் யூ ஹேவ் டு புட் 2 ஹியர். இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ஆகிடுச்சான ஈக்குவேஷன். 1 கார்பன் 1 கார்பன், தென் 4 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன், 4 oxygen 4 oxygen. So it is said to be perfectly balanced equation. ஓகேவா, ரைட். ஸோ இதில் இன் ஆர்டர் டு, அப்போ இதில் வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் ரியாக்ட் பண்ணுது, 1 மோல். ஏன்னா இந்த CH4க்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கல, அதனால் இட் இஸ் செட் டு பி 1 மோல். அதே மாதிரி ஆக்சிஜன் எவ்வளோ ஆக்சிஜன்ப்பா, 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் combined to form a 1 mole of carbon dioxide and 2 mole of water. 2 mole of water. ஓகேவா, ரைட். சரி, இப்போ இங்கே பாருங்கள், கம்பஷன் சரியா, கம்பஷன் ஆஃப் 1 mole of methane. ஓகே, 1 mole of methane produces 1 mole of methane produces 2 mole of water. கரெக்டா, 2 moles of வாட்டர். கரெக்டாக, அப்போது 1 மோல் மீத்தேனை பேர்ன் பண்ணும்போது 2 moles ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். தட் இஸ் 1 mole ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசஸ் த 2 mole ஆஃப் அ வாட்டர். சரி, இப்போது மீத்தேன். ஸோ மீத்தேன் எடுத்துட்டோம்னா மீத்தேனோட அட்டாமிக் மாஸ் நமக்கு வேணும். மாலிகுலர் மாஸ் நமக்கு, மோலார் மாஸ் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா அவன் 32 grams ஆஃப் மீத்தேன் கொடுத்துட்டான். அப்போ 32 grams அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் யூஸிங் த 32 gram. அப்போது அந்த மீத்தேனுக்கான என்ன வேணும், மோலார் மாஸ் வேணும். சரி, எப்படி கேல்குலேட் பண்ணலாம் மோலார் மாஸ் ஆஃப் அ மீத்தேன்? அப்போ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் எவ்வளோ கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இட் கண்டெயின் 1 கார்பன். அப்போ கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ, 12 ப்ளஸ் 4 இன்ட்டு எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 4 ஹைட்ரஜன் இன்ட்டு 1. அப்போ டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸு, 16 grams. எவ்வளோ கிராம்ஸு, 16 gram. ஓகே, அதே மாதிரி வாட்டருக்கும் நம்ம மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணணும். அப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1 ப்ளஸ் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 1 இன்ட்டு 16. அப்போ டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸு, 18 grams. டோட்டலி இட் இஸ் செட் டு பி 18 gram. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், 1 mole ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசஸ் 2 mole ஆஃப் ஹைட்ரஜன்னா மோலை வந்து மாஸாக கன்வெர்ட் பண்ணு. அப்போது 16 grams ஆஃப் மீத்தேன் ஆன் கம்பஷன் ப்ரொடியூசஸ் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், 2 moles. அப்போது 2 into 18 grams ஆஃப் வாட்டர் ப்ரொடியூசஸ் 2 into 18 grams ஆஃப் வாட்டர். புரிஞ்சுதா, 2 into 18 grams ஆஃப் வாட்டர். அப்போது therefore for 1 gram of methane on combustion, 1 gram of methane on combustion produces 2 into 18 divided by 16 of water. ஓகேவா, ரைட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி எழுதணும். அப்போது டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது, சார் டிவைட் பண்ண வேண்டாம், 2 into 18 divided by 16. ஓகேவா, நம்ம எதுக்கு கேல்குலேட் பண்ணோம், we have to calculate for 32 grams. கரெக்டாக, ரைட். ஸோ in order to find the 32 grams, you have to calculate for 32 grams. 32 gram of methane on combustion produces ஓகேவா, எவ்வளோ வரும்னா, தட் இஸ் 2 into 18 divided by 16 இருக்கா ஏற்கனவே, அப்போ into 32. சரியா, 32 grams of water. அப்போது இது 1 டைம்னா இது எவ்வளோ டைமு, 2 டைமா, அப்போ 36 into 2 எவ்வளோ கிராம்ஸ் வரும், 72 gram of water. Okay, 72 gram of water. Any doubt in this one? அப்போது 32 gram of methane on combustion produces 72 gram of water. Okay, right. So this is about the second problem. Next, third problem என்ன, how much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is completely under standard condition, heated completely under standard condition அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஓகே, ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்னு என்னென்னா, தட் இஸ் செட் டு பி எஸ்டிபி. அப்போ எஸ்டிபினா
temperature is equal to 273 Kelvin and pressure 273 Kelvin and the pressure. அப்போ நமக்கு என்ன அடுத்தது என்ன வரும்? ப்ரெஷரா. அப்போ ப்ரெஷர் வந்து என்னென்னா இட் இஸ் செட் டு பி 1 bar ப்ரெஷர். சரி, அது ஏன் இந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா in order to find the volume. அப்போது in the case of 1 mole சரியா ஆஃப் எனி கேஸ் சரியா தட் இஸ் ஈக்குவல் டு அட் எஸ்டிபி தட் இஸ் ஈக்குவல் டு 22.7 லிட்டர்ஸ். 22.7 லிட்டர்ஸ். ஸோ அதை சொல்கிறதுக்கு வேண்டி தான் என்ன பண்ணிட்டான்னா அண்டர் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அண்டர் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிற காரணம் என்னென்னா இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தட் ஃபார் த 1 mole இஸ் ஈக்குவல் டு 22.7 லிட்டர்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இது என்னது? டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்சியம் கார்பனேட்? அப்போ ஃபார்முலா ஃபார் கால்சியம் கார்பனேட் இஸ் CaCO3. ஓகே, ஆன் ரியாக்ஷன் on heating. Okay, heating in absence of air, this is said to be calcination. What is the process called? Calcination. அப்படி பண்ணும்போது it form calcium oxide and carbon dioxide. It form calcium oxide and carbon dioxide. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் கார்பனேட் சாலிட் ஃபார்மில் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடும் சாலிட் ஃபார்மு. In the case of carbon dioxide, it is in the gaseous form. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 1 mole of calcium carbonate gives 1 mole of calcium oxide and 1 mole of carbon dioxide. 1 mole of carbon dioxide. கரெக்டாக? ரைட். இப்போது நான் என்னோட பார்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் 1 mole of calcium carbonate. 1 mole of calcium carbonate on heating. 1 mole of calcium carbonate on heating produces 1 mole of carbon dioxide. Produces 1 mole of carbon dioxide. சரி, இப்போ 1 mole of calcium carbonate ஓகேவா, அதில் எவ்வளோ மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேல்குலேட் பண்ணலாமா? அப்போது 1 mole of calcium carbonate அப்படிங்கும்போது இட் இஸ் நத்திங் பட் த மோலார் மாஸ். கரெக்டாக? ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எப்படி கேல்குலேட் பண்ணுவான்? கால்சியம் கார்பனேட். அப்போ இதில் எவ்வளோ கால்சியம் இருக்குது? 1. சரி, இன்டூ எவ்வளோ, வாட் இஸ் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் சாரி கால்சியம்? இட் இஸ் given as 40 ப்ளஸ் 1 into 12 ப்ளஸ் 3 into 16. அப்போ டோட்டல் போடும்போது இட் இஸ் given as 100 grams. It is given as 100 gram. ஓகே, அதே மாதிரி யூ கேன் டூ இட் ஃபார் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்போ CO2வா? அப்போ 1 into 12 ப்ளஸ் 2 into 16 ஓகேவா 16 இஸ் ஈக்குவல் டு 32 கிராம். சரி, இதோட ரிலேஷன் போடலாமா? அப்போ 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் டு ப்ரொடியூஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இப்போது கார்பன் டை ஆக்சைடு இப்போது 1 mole அப்படிங்கும்போது எவ்வளோ லிட்டர்ஸ்ப்பா? அப்போது 1 mole ஆஃப் 1 mole of calcium carbonate ஓகேவா produces on heating produces 1 mole of carbon dioxide. 1 mole of carbon dioxide. அப்போது 1 mole அப்படின்னா எவ்வளோ லிட்டர்ஸு? 22.7 லிட்டர்ஸ் அட் எஸ்டிபி. ஓகேவா? ரைட். இப்போது அட் எஸ்டிபி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா கேல்குலேட் பண்ணலாம். அப்போது அட் எஸ்டிபி அப்போது 50 grams ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 100 grams தட் இஸ் 100 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் சரியா ப்ரொடியூஸ் 1 mole எவ்வளோப்பா? 22.7 லிட்டர்ஸ். கரெக்டாக? 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா 1 mole வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிட்டேன். சரி, அப்போது 1 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா தேர்ஃபோர் இது சரியா. அப்போ என்ன ஆகும்னா 22.7 டிவைடட் பை 100 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது 50 grams of calcium carbonate on heating produces
on heating produces அப்படின்னா 22.7 divided by 100 into 50. அப்போ into 50னா இது 1 டைம்னா இது எவ்வளோ டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ்னா it is given as 11.35 liters. It is given as 11.35 liter. நான் திருப்பியும் சொல்கிறேன், இங்கே பாரு, 1 mole of calcium carbonate on heating produces 1 mole of carbon dioxide. இப்போ இந்த 1 mole நான் 22.7 liter of carbon dioxide மாற்றுறேன். அப்போது 100 grams of calcium carbonate on heating produces 22.7 liter of carbon dioxide. ஏன்னா carbon dioxide என்ன ஃபார்மில் இருக்குது, gaseous ஃபார்மில். அதனால் அதே மாதிரி 1 gram அப்படிங்கும்போது divided by 100, அதே 50 gramsங்கும்போது multiply by 50, அப்போ 1/2 வரும். அப்போ 22.7 divided by 2 போடும்போது 11.35 liters of carbon dioxide. தட்ஸ் ஆல்மா. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ரிப்பீட்டடாக இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆயிரும். ஓகேவா? தட்ஸ் ஃபைன். ரைட். தென் நெக்ஸ்ட்டு we are going to do with the fourth problem. Next. So question is this: how much volume of chlorine is required to form 11.2 liters of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure? இந்த இடத்துல நல்லா பாருங்கள், டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 273 கெல்வின். சரி, ப்ரெஷரு 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கரெக்டாக? 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சரி, இப்போது இது என்ன கண்டிஷன் அப்படின்னா இட் இஸ் SATP. வாட் இஸ் SATP? ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அப்போது அது ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போது 1 mole is equal to 22.4 liter. அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டிதான் they had given you SATP, ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? ரைட். அதுதான் 1 atmospheric pressure. சரி, இப்போது இதுக்கு என்னென்னா how much chlorine is required to form 1.2 liters of HCl. கரெக்டாக? எஸ், சாரி, 11.2 liters of HCl. ஓகே, ஸோ அந்த கொஷினு. ஸோ அந்த கொஷினுக்கு ஃபஸ்ட்டு we have to write the chemical reaction. So in this case, hydrogen gas on reaction with Cl2 to give 2HCl. So இதில் 1 mole of hydrogen combined with 1 mole of chlorine to give 2 mole of hydrogen chloride. 2 mole of hydrogen chloride. இப்போ தான் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சரியா? ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா we have to find. இப்போ இதில் பாருங்கள், 2 moles of HCl. 2 moles of HCl produce 2 moles of HCl. Okay, 2 moles of HCl, or otherwise you can write that is to produce 2 mole of HCl, 1 mole of chlorine is required. 1 mole of chlorine gas is required. Correcta? To produce 2 mole of HCl, 1 mole of chlorine gas is required. சரி, இப்போ அந்த 2 mole அப்படிங்கும்போது 1 moleனா எவ்வளோ? 22.4 liters. அப்போ 2 molesனா 2 into 22.4 liters of HCl to produce. Okay, to produce 2 into 22.4 liters of HCl, 22.4 liters of chlorine gas is required. சரி, chlorine gas is required. அப்போது 1 liter of HCl ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வரும்? அப்போ 1 லிட்டர் அப்படின்னா இந்த 2 into 22.4 லிட்டர்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா what is then? அப்போது to produce the 1 liter of the HCl, 22.4 liter divided by 2 into 22.4 liter of chlorine gas is required. ஆனால் அவன் எவ்வளோக்கு கேட்டிருக்கானா for 11.2 liters of HCl. 11.2 liters of HCl. அப்போ அதை எப்படி எழுதலான்னா 22.4 divided by 2 into 22.4 into 11.2. சரியா? into 11.2 liters of chlorine is required.
அப்போது இது எப்படி எழுதலாம்னா 22.4 22.4 கேன்சல் ஆகிடும். இது ஒன் டைம்னா இது 5.6 liters of chlorine is required. 5.6 liters of chlorine is required. ஓகேவா? ரைட். இப்போ திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். தட் இஸ் to produce 2 mole of HCl 1 mole of chlorine gas is required. அப்போ 1 மோல்னா எவ்வளோ? 22.4 லிட்டர்ஸா? அப்போ 2 மோல்ஸ் அப்படிங்கும்போது 2 into 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் HCl ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் chlorine gas is required. இப்போது ஃபார் 1 லிட்டர் அப்படிங்கும்போது இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. அப்போ 22.4 டிவைடட் பை 2 into 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் chlorine gas is required. அப்போ 11.2 லிட்டர்ஸ்னால் இந்த பக்கம் 11.2 லிட்டரால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 11.2 லிட்டர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா you can get the answer 5.6 liters of chlorine is required. ஓகேவா? ஸோ the next question is fifth question பா. இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின் கிவன்மா. இதில் பார்த்தீங்கன்னா calculate the percentage composition of the element present in the magnesium carbonate. அது ஒரு கொஷின். சரியா? அதுக்கு அடுத்த செகண்ட் கொஷின் தான் how many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate. அது செகண்ட் கொஷின். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணலாமா? ரைட். இப்போ பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். ஸோ வாட் இஸ் அ காம்பவுண்ட் கிவன்? மெக்னீஷியம் கார்பனேட். ஓகேவா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மெக்னீஷியம் கார்பனேட்? MgCO3. இதுக்கு மோலார் மாஸ் நமக்கு தேவை. அப்போ மோலார் மாஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் எவ்வளோ மெக்னீஷியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு? 1. மெக்னீஷியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 24 ப்ளஸ் 1 into 12 கார்பன் ப்ளஸ் 3 into 16, தட் இஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ போடும்போது 24 ப்ளஸ் 12 ப்ளஸ் 48 டோட்டல் இஸ் 84 கிராம்ஸ். டோட்டல் இஸ் 84 கிராம். ஓகே, இதை வச்சுட்டு தான் we are going to calculate the percentage of மெக்னீஷியம். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம், பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத we can find with the help of the molar mass. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியமை கேல்குலேட் பண்ணலாம். சரி, எப்படி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணது அப்படின்னா தட் இஸ் மாஸ் ஆஃப் த எலமெண்ட், பர்டிகுலர் எலமெண்ட் divided by molar mass. யூஸ்வலாக பர்சன்டேஜ்னு எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எலமெண்ட் என்ன? மெக்னீஷியமோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 24 டிவைடட் பை மோலார் மாஸ் எவ்வளோப்பா? 84 into 100. 84 into 100. ஓகே, இப்போது இதை நான் கேன்சல் பண்ணனா ஐ கேன் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 28.57. 28.57 பர்சன்டேஜ் காம்போசிஷன் தான் கேட்டிருக்காங்க. புக்கில் கிராம்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறேன்னா பர்சன்டேஜ் தான். அப்போது இட் இஸ் அ 28.57% ஆஃப் மெக்னீஷியம் இஸ் ப்ரெசன்ட் இன் தட் ஒன். அப்போது 28.57%னா யூ கேன் ரைட் தட் அஸ் 28.57 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம். 28.57 grams of magnesium. Next one, calculating the percentage of carbon. அப்போ atomic mass of carbon எவ்வளோ? 12 divided by 84 into 100. 84 into 100. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னு வச்சுங்க. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்னா 14.29% ஆஃப் கார்பன் வரும். இதை கிராம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா 14.29 கிராம்ஸ் ஆஃப் கார்பன். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணி போடணும். ஸோ 6 times அந்த மாதிரி 42 அந்த மாதிரி வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம்ல, அப்படி கேன்சல் பண்ணும்போது இது 1 டைம்னா இது 7 times. அப்போ 100/7 போட்டிங்கன்னா யூ கேன் கெட் த வேல்யூ ஆஃப் 14.29. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கேல்குலேட் பண்ணணும். அப்போது ஆக்சுவலாக MgCO3 தானப்பா, அதில் எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 3 ஆக்சிஜனா, அதனால் 3 into 16. ஏன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 16. இங்கே 3 ஆக்சிஜன் மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருக்கிறனால 3 into 16 divided by 84 into 100.
84 into 100. அப்போ அதை டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ அப்படின்னா 57.14% வரும். அப்போது இதை கிராம்ஸில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா 57.14 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். 57.14 grams of oxygen. அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜஸை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். இதுலேயே செகண்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, தட் இஸ் ஹவு மெனி கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேன் பி ஆப்டைன் பை ஹீட்டிங் 1 kilogram ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். ஸோ அதை சால்வ் பண்ணலாமா இப்போ? ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் சால்விங் திஸ் ஒன் வாட் வி நீட் அப்படின்னா வி நீட் அ ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங்கா. ஓகே, அப்போது MgCO3 மெக்னீஷியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் டு கிவ் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதில் பாருங்கள், 1 mole ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் on heating to give 1 mole of magnesium oxide and 1 mole of carbon dioxide. ஓகேவா, ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சாலிடு, இதுவும் சாலிடு, இது கேஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா தட் இஸ் எப்படி எழுதலான்னா இங்கே பாருங்கள் 84 கிராம் ஆஃப் magnesium carbonate, 84 gram of magnesium carbonate on heating எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வருது? இட் கேன் கிவ் 44 grams of carbon dioxide. 44 grams of carbon dioxide. Therefore, for 1 gram of magnesium carbonate on heating அப்போ இது என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு கிராஸ் மல்டிப்ளை திஸ் 84 ஓவர் ஹியர் இல்லையா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 44 டிவைடட் பை 84 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா, சரி. இப்போது அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸோ வாட் இஸ் அ மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கிவன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 1 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம்னா 1000 grams. கரெக்டாக 1 கிலோகிராம்னா 1000 கிராம். ஆனால் இது என்னென்னு 90% தான் பியூர். அப்போது பியூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பியூரிட்டி? 90% தான் பியூர். அப்போது அந்த 90%க்கான மாஸை நம்ம கேல்குலேட் பண்ணுமா? 90%க்கான மாஸ். அப்போது மாஸ் ஆஃப் 90% மெக்னீஷியம் கார்பனேட். அது எப்படிப்பா கேல்குலேட் பண்ணலாம்? அதாவது 1 கிலோகிராம்னு எவ்வளோ? 1000 கிராம்ஸு இன்ட்டு 90/100. ஏன் 90/100? ஏன்னா 90% இல்லை, அதனால் 90/100. இப்போ என்ன பண்ணணும்னா அதை டிவைட் பண்ணணும். 1010 கேன்சல் ஆயிருமா? அப்போ எவ்வளோ கிராம்ஸ் வரும்? 900 கிராம்ஸ் வரும். இட் கிவ்ஸ் how many grams? 900 grams. அப்போது 1 gram of magnesium carbonate on heating give 44/84 grams of carbon dioxide. அப்போ 900 கிராம்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபார் 900 grams ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் அப்படிங்கும்போது இட் இஸ் given as 44 டிவைடட் பை 84 ஏற்கனவே இருக்குது இன்ட்டு 900 grams of carbon dioxide. ஓகே, ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 471.43 grams of carbon dioxide வருது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இன் கிலோகிராம்னு சொல்லிட்டான். அப்போ கிலோகிராம் அப்படிங்கும்போது 1 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம்ங்கும்போது 10 to the power of that is 1/1000 grams. கரெக்டாக? அப்போது 1/1000. அப்போது 471.43 டிவைடட் பை 1000 கிலோகிராம். ஓகே, அப்போது 0.47143 kilogram of carbon dioxide. Okay, that's all pa. So I completed this one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் போகலாம். ஓகே, ரைட். அதை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாட் இஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட்? அது ஒரு 2 மார்க் கொஷினு. அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சு நான் லிமிட்டிங் ரியேஜென்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, ரைட். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் an equation. Sulfur are combined with the 3-fluorine to form sulfur hexafluoride.
ஓகே, இப்போது இது என்னென்னா சல்ஃபர் எவ்வளோ மோல்ப்பா? 1 mole of sulfur combined with 3 mole of fluorine to give 1 mole of sulfur hexafluoride. சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு. அப்போ 1 mole of சல்ஃபர் எவ்வளோ சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு கொடுக்குது? 1 mole of சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடை கொடுக்குதா? ரைட். சரி, இப்போது இதில் ஹெக்ஸா ஃப்ளூரைடு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே 1 mole சல்ஃபர் எடுத்துட்டேன். ஓகேவா? அதை 6 moles ஆஃப் ஃப்ளூரின் கூட ரியாக்ட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்? 6 moles ஆஃப் ஃப்ளூரின் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா சேம் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு தான் கிடைக்குது. அப்போ நம்ம இதில் எக்ஸஸாக என்னப்போ எடுத்திருக்கோம்? எக்ஸஸாக ஃப்ளூரின் எடுத்திருக்கோம். அப்படி எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா யூ கேன் கெட் ஒன்லி சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு. அப்போது பேலன்ஸ் இருக்கிற 3 ஃப்ளூரின் வந்து அன்ரியாக்டட். பேலன்ஸ் இருக்க 3 ஃப்ளூரின் வந்து என்னது? அன்ரியாக்டட். அதில் இந்த இதில் 3 ஃப்ளூரின் நம்ம எழுதிட்டோம்னா ஒரே ஒரு ஃப்ளூரின் கூட தான் அந்த சல்ஃபர் என்ன இருக்குது? 3 ஃப்ளூரின் கூட தான் என்ன இருக்குது? சல்ஃபர் ரியாக்ட் பண்ணி இட் ஃபார்ம் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட். பேலன்ஸ் இருக்கிற 3 ஃப்ளூரின் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் சச் 3F2 வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் சச் அன்ரியாக்டட். ஓகேவா? சரி, அப்போது இங்கே ஃபார்ம் ஆகிற சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இட் இஸ் டிபெண்ட் ஆன் த சல்ஃபர் இல்லையா? எது மினிமம் அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் அது என்ன பண்ணியிருக்கு? டிபெண்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் செட் டு பி த லிமிட்டிங் ரியேஜென்ட். சரி, when a reaction is carried out using non-stoichiometric quantities அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாய்க்கியோமெட்ரியே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா இங்கே 1 சல்ஃபர்னா இங்கேயும் 1 சல்ஃபர். ஸோ ஹியர் 1 சல்ஃபர் மீன்ஸ் ஹியர் 1 சல்ஃபர். இதே வந்து ஹியர் யூ கேன் ஹாவ் 6 ஃப்ளூரின் அப்படின்னா இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஃப்ளூரின். அப்போ இட் இஸ் செட் டு பி நான் பேலன்ஸ்டு இல்லையா? தட் இஸ் வை இட் இஸ் செட் டு பி நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரியாக்டன்ட் சொல்லுவோம். சரி, ஆனால் த ப்ராடக்ட் ஈல்டு வில் பி டிட்டர்மைன்ட் பை த ரியாக்டன்ட். அப்போது இந்த SF6 ஃபார்ம் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சல்ஃபரை டிபெண்ட் பண்ணியிருக்கா? தட்ஸ் வை இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன். இது சல்ஃபர் இஸ் லிமிட்டிங் த ஃபர்தர் ரியாக்ஷன். இப்போ ஃபர்தர் ரியாக்ஷன் என்ன பண்ணிடுது? ஸ்டாப் பண்ணிடுது. தட்ஸ் வை தட் சல்ஃபர் இஸ் செட் டு பி த லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ நீ எவ்வளோ தான் ஃப்ளூரின் எடுத்தாலும் அங்கே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அதனால் இட் கேன் ஃபார்ம் ஒன்லி சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு. அதுக்கு தகுந்த மாதிரி சல்ஃபர் ஆக்டா ஃப்ளூரைட் ஃபார்ம் அப்படி ஃபார்ம் பண்ணாது. அப்போ சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் தான். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஃப்ளூரின். அது எவ்வளோ அமௌண்ட்டு? எக்ஸஸ். தட் இஸ் வை த ஃப்ளூரின் இஸ் செட் டு பி த எக்ஸஸ் ரியேஜென்ட். ஃப்ளூரின் இஸ் செட் டு பி த எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகேவா? ரைட். ஸோ நீ என்ன தான் ஆட் பண்ணாலும் அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நம்ம சும்மா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டோம்னா ஒன் ஆப்பிள் அ டே அப்படிங்கும்போது யூ கேன் பி ஹெல்த்தி அப்படிங்கிறாங்க. சரி, 1 ஆப்பிள். அப்போ அந்த 1 ஆப்பிளுக்கு இருக்கிற விட்டமின்ஸ் வந்து இட் இஸ் கன்சியூம்டு பை அவர் பாடி. நீ 10 ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 9 ஆப்பிள்ஸும் என்னது? வேஸ்ட்டு தான். சரியா? அப்போ நம்ம பாடி இருக்குல்ல, நம்ம பாடி வந்து ஒரு ஆப்பிளில் தான் கன்சியூம் பண்ணும். அதுலேருந்து வர விட்டமின்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிற 9 ஆப்பிள்ஸ் வந்து என்ன ஆகாது? இட் இஸ் நாட் கன்சியூம்டு பை அவர். அதில் வர விட்டமின்ஸ் வந்து இட் இஸ் நாட் கன்சியூம்டு பை அவர் பாடி. இட் இஸ் வேஸ்ட். அப்போது அந்த ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸஸ் ரியேஜென்ட். அதே மாதிரி அவர் பாடி இஸ் செட் டு பி த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் த எக்ஸஸ் ரியேஜென்ட். ஒரு சின்னதான எக்ஸாம்பிள் கொடுத்தேன். தட்ஸ் ஆல். ஓகே, ரைட். இதுக்கு அடுத்தது there is a calculation using urea. அதில் we have to find the limiting reagent. what is the mass of the limiting reagent? அதே மாதிரி வந்து எவ்வளோ எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்குது, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த எக்ஸஸ் ரியேஜென்ட், அதை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான ப்ராப்ளம். ஓகே, இப்போ அதுக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா when ammonia that is 2NH3 on reaction with carbon dioxide to give urea and water. சரியா? இதில் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் அமோனியா எடுத்திருக்கோம்? ஸோ அமோனியா இஸ் அபவுட் 646 கிராம்ஸ் ஆஃப் அமோனியா எடுத்திருக்கிறோம். சரியா? allowed to react with the 1.144 kilograms of கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ யூரியா. சரி, இதில் ஃபஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட மாஸ் கால்குலேட் பண்ணணும். செகண்டு எக்ஸஸ் ரியேஜென்ட்டோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ எக்ஸஸ்ங்கிறது அதுக்கான மாஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம இப்போ?
first given எழுதிடலாமா? So what is the given here? That is mass of ammonia இல்லையா? mass of ammonia எவ்வளோன்னா 646 grams. Okay, then next one, mass of carbon dioxide, that is given as 1.44 kilogram of carbon dioxide. அப்போ 1.44 அப்படிங்கும்போது 1.144 into 1000, ஏன்னா கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 1144 grams of carbon dioxide. 1144 grams of carbon dioxide. ஓகேவா? ரைட். ஸோ இதை வச்சு தான் we are going to do the calculation. ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கானா. சரி, இதில் எவ்வளோ அமோனியா மேலே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, 2NH3 + CO2 to give யூரியா + வாட்டர். சரி, ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு என்னென்னா எவ்வளோ அமோனியா எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ அமோனியா 2 அமோனியா எடுத்திருக்கோம். சரி, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கூட 1 கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது வாட் இஸ் த யூரியா ஃபார்ம்டு? 1 mole of urea and 1 mole of water. சரியா? ரைட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணோம். நம்பர் ஆஃப் மோல் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டன்ட். ஓகே, அது ரியாக்டன்ட். அப்போ அமோனியா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா 646 கிராம்ஸ் அதோட மாஸு. அவன் கிவன்மா டிவைடட் பை 17. எப்படிப்பா 17 வந்தது? NH3 தானே. அப்போ 1 into 14 + 3 into 1. இப்போ வேல்யூ போடும்போது 17, அதனால தான் 17. ஓகே, அதே மாதிரி அப்போ கேல்குலேட் பண்ணும்போது ஹவு மெனி மோல்ஸ் அப்படின்னா 38 மோல்ஸ். எவ்வளோ மோல்ஸு? 38 மோல்ஸ். அதே வந்து இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடுனா 1144 டிவைடட் பை கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளோ 44. சரி, அப்போ அதுக்கு வேல்யூ போடும்போது எவ்வளோ மோல்ஸ் வருது? 26 மோல்ஸ் வருது. எவ்வளோ மோல்ஸு? 26 மோல்ஸ். சரி, ரியாக்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ப்ராடக்ட் எழுத வேண்டாம். சரியா? ப்ராடக்டோட வேல்யூ நீங்கள் எழுத வேண்டாம். சரியா? ரைட். இப்போது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு. சரி, இதில் நம்ம கார்பன் டை அமோனியா டு கார்பன் டை ஆக்சைடு என்னப்பா ரேஷியோ? 2:1 தானே. அதாவது 2 moles ஆஃப் அமோனியா அண்ட் 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இது எவ்வளோ மோல்ப்பா இருக்கீங்க? 38 மோலா. தட்ஸ் பை 2 moles அப்படிங்கும்போது இட் இஸ் கிவன் ஆஸ் த 38 mole. அப்போது 2x is equal to 38 மோல்ஸ்னு அர்த்தம். அதாவது 2:1னா 2 moles of 2 into x moles of ammonia is equal to 38. அப்போ x is equal to எவ்வளோ வரும்? 19. அப்போது இந்த இடத்துல இப்போ நான் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்னா, இங்கே பாருங்கள், நான் சிம்பிளாக எழுதுறதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அப்போ ஆக்சுவல் மோல்ஸ் இது ஆகிறது எவ்வளோன்னா இங்கே 2x மோல்ஸ்ப்பா. ஏன்னா 2 into x ஆஃப் அமோனியா அண்ட் x மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட, அதுதான் 2:1. சரி, அப்போ 2 into x எவ்வளோன்னா 38 மோல்ஸ். 2 into x, 2x வந்து எவ்வளோ மோல்ஸு? 38 மோல்ஸ். வந்து இதில் மேக்ஸிமம் என்ன 38 மோல்ஸ் தான். இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியா ரியாக்டட் வித் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா x மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது 2x is equal to 38 அப்படின்னா x is equal to 38 divided by 2 is equal to 19 moles. அப்போது 19 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. சரியா? சரி, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு என்ன? x, அதாவது 19. சரியா? ரைட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அட் த எண்ட் அப்படின்னா இதுக்கு 0. ஏன்னா 38 - 38 is equal to 0. இதே 26 - 9 அப்படின்னு போடும்போது எவ்வளோ வரும்? 7. ஸோ 7 மோல்ஸ் வந்து எப்படி இருக்குது? ரிமைனிங். 7 moles is set to be remaining. புரிஞ்சுதா? இது ஏன் இங்கே 38 எடுத்தேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கான் 38ன்னு, அதனால் இந்த 2x மோல்ஸை நான் 38ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 2x மோல்ஸை என்னென்னு பண்ணிட்டேன்? 38ன்னு ஃபிக்ஸ் பண்ணனால நான் அந்த மாதிரி வச்சு கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ 38 மோல்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து வாட் வி ஹேவ் டு ஃபைண்ட்னா வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட்? விச் ஒன் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட்? லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் செட் டு பி அமோனியா. இதில் என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட்? அமோனியா இஸ் செட் டு பி த லிமிட்டிங் ரியேஜென்ட். So in this reaction, the entire quantity of ammonia is consumed in the reaction. So the ammonia is said to be the limiting reagent. Some quantity of carbon dioxide remains unreacted. That's why it is said to be the excess reagent. Okay va? Right. Appo quantity of urea formed evlo அப்படிங்கிறது கேட்டிருக்கா. It is nothing but number of moles of urea into its molar mass. Okay. அப்போ number of moles of urea எவ்வளோ பாங்க ஃபார்ம் ஆச்சு? 19 into molar mass of யூரியா.
யூரியாவோட மோலார் மாஸ். சரியா? அப்போ யூரியாவுக்கு ஃபார்முலா என்ன? NH2CONH2. கரெக்டாக? சரி, இதில் எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது? 1 2. அப்போ 2 × 14 ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 4 × 1. கார்பன் எவ்வளோ இருக்குது? 1 × 12 ப்ளஸ் ஆக்சிஜன் 1 × 16. டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 60. அப்போ 19 × 60 கிராம்ஸ். அப்போ 90 × 16 கிராம்ஸ்னால் 1140 கிராமு. அதை கிலோகிராமில் பண்ணும்போது 1.14 கிலோகிராம். எப்படின்னா கிலோகிராமை மாற்றுறதுக்கு 1140 டிவைடட் பை 1000 கிலோகிராம்ஸ். அப்போ போடும்போது 1.14 கிலோகிராம்ஸ்னு வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த குவான்டிட்டி ஆஃப் த யூரியா ஃபார்ம்டு. அதே மாதிரி எக்ஸஸ் ரியேஜன் லெஃப்ட் ஓவர் எவ்வளோப்பா? 7 மோல்ஸா? சரி, அப்போ வாட் இஸ் த மாஸ் அப்படின்னா தட் இஸ் 7 moles இன்ட்டு மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ? 44. தெரியும்ல? 1 × 12 ப்ளஸ் 2 × 16. அப்போ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 44. அப்போ 44 கிராம்ஸ் ஆஃப் மோல். அப்போ போடும்போது 7 × 44 போடும்போது 308 கிராம்ஸ். ஓகேவா? 308 கிராம்ஸ். ஓகேவா? டவுட் இருக்கா இதில்? சரி, இப்போது நமக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 38 ஏன் எடுத்தோம் அதுதான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது. ஏன் எடுத்தோன்னா இது அஷ்யூம்டுப்பா. ஸோ இட் இஸ் டு பி அஷ்யூம்டு. ஸோ இட் இஸ் அஷ்யூம்டு. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் ஃபார்ம் ஆனது 38 அப்படியே நான் எடுத்துட்டேன் 2x'ல. அப்போ இது 38 அப்படின்னா அப்போ x = எவ்வளோ வரும்? 19 19 19. அதனால தான் இந்த இடத்துல 19 19 நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டேஷும் இந்த இடத்துல 19 19 எழுதுகிற காரணம் என்னென்னா தட் இஸ் 2x x x x. ஸோ புக்லேயும் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போது 38 அப்படிங்கிறது தான் லிமிட்டிங் ரீஏஜென்ட்டு. ஏன்னா ஃபர்தராக நீங்கள் 100 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தாலும் அமோனியா வந்து என்ன பண்ணும்? 38 மோல்ஸ்னால் அதுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுமே தவிர 2 மோல்ஸ்னால் 2 மோல்ஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ண தவிர நீ எவ்வளோ எக்ஸஸ் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தாலும் அது என்ன பண்ணாது? ரியாக்ஷன் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த calculation limit for calculating the limiting reagent. ஓகேவா? ரைட். ஸோ இந்த செஷனில் வந்து ஒரு கம்ப்ளீட் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இதுக்கான புக் பேக் ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? ரைட். ஸோ ரெகுலராக டெஸ்ட் எழுதுங்க. இன்னொரு செஷன் இருக்குது. ஸோ அந்த செஷனில் வந்து நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.